கார்த்திகா புராணம் 10ஆம் அத்தியாயம். கேளாய் சத்யபாமா. இப்பேற்பட்ட வைபவங்களுடன் பிருந்தையை மணந்து கொண்ட ஜலந்தரனானவன் மிகவும் பிரீத்தியுடன் பிருந்தையோடு கூடி குலாவி ஆனந்த பரிதனாகி மிகவும் திறமையுடனும் நீதியுடனும் தனது நாட்டை ஆட்சி செய்து வரலானான். இவ்வாறு ஜலந்தரனானவன் அரசாட்சி புரிந்து வருகையில் பூர்வத்தில் தேவர்களால் தோற்கடிக்கப்பட்டு பாதாள லோகத்தில் மறைந்து வசித்து வருகின்ற ராட்சசர்கள் யாவரும் ஜலந்தரனுடைய அரசாட்சியை பற்றி கேள்வியுற்று மிக்க சந்தோஷத்துடன் கூடியவர்களாய் ஜலந்தரன் ஆட்சி புரிந்து வருகின்ற ஜோதிபுரிக்கு வந்து சேர்ந்து ஜலந்தர மகாராஜனை கண்டு தங்களுக்கு தேவர்களால் ஏற்பட்ட தோல்விகளையும் இன்னல்களையும் எடுத்து கூற ஜலந்தரனும் அந்த ராட்சசர்களை அன்புடன் உபசரித்து ஒருவித பயமும் இன்றி தனது ராஜ்யத்திலேயே வசித்து வர உத்தரவு கொடுக்கவே அந்த ராட்சசர்களும் அவ்வாறே வாழ்ந்து வரலானார்கள். ஜலந்தரனும் நீதி தவறாது ஆட்சி புரிந்து வந்தான். அப்படி இருக்கையில் ஒரு நாள் நாரத மாமுனிவரானவர் பஞ்ச உஷ காலத்தில் எழுந்து கங்கைக்கு சென்று நீராடி சந்தியாவந்தன ஜப தப அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு வைகுந்தத்திற்கேகி லக்ஷ்மி சமேதராக விளங்கும் ஸ்ரீமன் நாராயணரை நமஸ்கரித்து அன்னவரின் ஆசீர்வாதத்தை பெற்ற பின்னர் சத்தியலோகம் சென்று தனது தாய் தந்தையாகிய சரஸ்வதி தேவியையும் பிரம்ம தேவரையும் அடிபணிந்து வணங்கி அன்னவர்கள் ஆசியையும் பெற்று அங்கிருந்து கைலாயத்தை அடைந்து உமா மகேஸ்வரர்களை கண்டு திருவடி பணிந்து ஆசி பெற்று அங்கிருந்து புறப்பட்டு அமராவதி பட்டணத்தின் வழியாக ஆங்காங்கு உள்ள அற்புதங்களை கண்டுகளித்து தனது காரியமாகிய கலகத்திற்கு இதுவரையில் ஒருவிதமான நிகழ்ச்சியும் ஏற்படவில்லையே என மனம் கலங்கி சற்று யோசித்து இன்று ஒரு கலகத்தை விளைவிக்காத பட்சத்தில் எனது தந்தையின் சாபம் பலித்து விடுமோ, எனது வயறு உப்பி என் சிரசு 1000 சுக்கலாக வெடித்து விடுமோ என பயந்து பிரம்மதேவரை தியானித்து ஞான திருஷ்டியால் அறிந்தவராய் அசுரராஜனாகிய ஜலந்தரன் ராஜ்ய பரிபாலனம் செய்கின்ற ஜோதிபுரி என்ற நகரத்திற்கு சென்று ஏதாவது ஒரு சூழ்ச்சியால் தமது கைவரிசையை காண்பிக்கலாம் என நினைத்து ஸ்ரீமன் நாராயணரை ஸ்மரித்து தனது வீணா கானத்தோடு நாமாவை இணைத்து பக்தியுடன் பாடிக்கொண்டே ஜோதிபுரிக்கு வந்து சேர்ந்து ஜலந்தரனுடைய கொலு மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார். இவ்வாறு நாரத மாமுனிவர் வருவதை பார்த்த ஜலந்தரனும் எதிர்கொண்டு சென்று அழைத்து சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து ஷோடச உபச்சாரங்களால் உபசரித்து கொலு மண்டபத்தில் திவ்ய மங்கள பொற்பீடத்தில் அமரச் செய்து, சுவாமியே, தங்கள் வருகையினால் நான் கிருதார்த்தன் ஆனேன் என வணங்கிய ஜலந்தரனை நாரத மாமுனிவர் ஆசீர்வதித்து அரச பீடத்தில் அமரச் செய்த பின், ஜலந்தரனே, உனது ராஜ்ய பரிபாலன சாமர்த்தியத்தையும் நீதி வழுவாத முறையையும் கேள்வியுற்று நான் மிகவும் சந்தோஷமடைந்தேன். மேலும் நீ ருத்ர அம்சம் பெற்ற அரசன் அல்லவா? ஆகையினால் நீ தர்மத்தை ஒரு காலமும் மீறி நடக்காதே. அதனால் உனக்கு புகழும் கீர்த்தியும் மிகவும் விருத்தியாகும் என்று கூற அதை கேட்ட ஜலந்தரனும் அடிபணிந்து வணங்கி இவையெல்லாம் தங்கள் ஆசீர்வாத பலமே ஆகும் என்று கூறி, முனி புங்கவரே, தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? வரும் வழியில் என்னென்ன அற்புதங்களை கண்டீர்கள்? ஏதேனும் சொல்லத்தக்கது எனில் கேட்க ஆசைப்படுகிறேன், தெரிவியுங்கள் சுவாமி என்று வினயத்துடன் கூறவும் நாரத மாமுனிவர், ஜலந்தரனே, உன்னிடம் சொல்லத்தகாத விஷயம் என்னிடம் யாதொன்றும் இல்லை. ஒளிவு மறைவு இன்றி கூறுகிறேன். நான் வைகுந்தநாதனையும் சத்தியலோக நாதனையும் தரிசித்து வரும் வழியில் அமராவதி பட்டணத்தை அடைந்தேன். பட்டணத்தின் அழகை கண்டு வர்ணிக்க 1000 நாவை கொண்ட ஆதிசேஷனாலும் இயலாத காரியம். அப்பேற்பட்ட அழகை கொண்டுள்ளது அமராவதி பட்டணம் என அறிவாயாக. மேலும் அங்கு குவிந்து கிடக்கின்ற நவரத்ன கற்கள் ஒரு புறம், ஜீவரத்னங்கள் ஒரு புறம். அதன் ஒளியும் சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஒவ்வொரு ரத்ன
ரத்தினங்களும் பலவித வர்ண ஜாலங்களை அள்ளி வீசி நகரெங்கும் ஒரே ஜோதிமயமாக விளங்குகிறது. அப்பேற்பட்ட பிரகாசம் பொருந்திய ஜீவரத்னம் ஒன்று கூட உனது ராஜ்யத்தில் இருப்பதாக தெரியவில்லையே. உனது கொலுமண்டபத்தில் அப்பேற்பட்ட ரத்தினம் ஒன்று இருக்குமானால் போதும், உனது அரண்மனை பூரும் ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கும் என்று நாரத மாமுனிவர் கூற கேட்ட ஜலந்தரன், சுவாமி, அப்பேற்பட்ட ரத்தினங்களை அடையும்படியான மார்க்கம் ஏதேனும் இருந்தால் எனக்கு தாங்கள் கூற வேண்டும் என்று பிரார்த்திக்க, நாரத மாமுனிவர் சிரித்து கொண்டு, ஜலந்தரனே, நன்றாக கூறினாய். உனக்கு விஷயம் தெரியாது போலிருக்கிறது. உனது பொருளை நீ அடைவதற்கு என்னிடமா மார்க்கம் கேட்கிறாய்? அந்த அமராவதி பட்டணத்தில் இருக்கும் சகல ரத்தினங்களும் மற்றுமுள்ள சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு சொந்தமானவையே. நீ அறிய மாட்டாய் ஜலந்தரா. இதோ ராகுவை பார். இந்த ராகுவிற்கு சர்ப்பத்தின் உடல் அமைந்ததன் காரணம் என்னவென்று நீ அறியாய். கூறுகிறேன் கேள். முன்காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் தங்கள் பல விருத்திக்காக இரு திறத்தாரும் ஒன்று சேர்ந்து திருப்பார்கடல் கடைந்து அதிலிருந்து உண்டாகும் அமிர்தத்தை இரு வகுப்பாரும் சமமாக பங்கிட்டு கொள்வதென்று ஒப்பந்தம் செய்து கொண்டு மந்திரமலையை மத்தாகவும் வாசுகியை கயிறாகவும் ஏற்படுத்தி வாசுகியின் தலைப்பக்கத்தில் மதனம் செய்தார்கள். அசுரர்களும் வால் பக்கத்தில் அமரர்களுமாக இருந்து சமுத்திர மர்தனம் செய்தார்கள். அப்போது அந்த சமுத்திரத்திலிருந்து பற்பல நவரத்தினங்களும் நவமணிகளும் லக்ஷ்மி தேவி, சந்திரன், காமதேனு, கற்பக விருட்சம் முதலியவைகளும் கிடைக்க பெற்றன. கடைசியில் அமிர்தமானது கடைந்தெடுக்கப்பட்டது. அவ்வாறு கிடைக்க பெற்ற அமிர்தத்தை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சமமாக பங்கிட்டு கொடுப்பது யார் என்ற பிரச்சனை தோன்றி இருதரப்பினரும் ஒருவருக்கொருவர் சச்சரவு செய்து கொண்டு இருக்கும் தருணத்தில் இதை அறிந்த நாராயணமூர்த்தி மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மெய்மறக்க செய்ய அவ்வடிவம் கொண்டு அங்கு தோன்ற அம்மோகினியை கண்ட அசுரர்கள் மெய் மறந்தவர்களாய் மயங்கிய நிலையில் மோகினி அவதாரம் எடுத்து வந்துள்ள பகவான் அமிர்த கலசத்தை தன் கையில் எடுத்து கொண்டு தேவ அசுரர்களின் நடுவில் நின்று இருதரப்பினரையும் நோக்கி தேவர்களை ஒரு பக்கமாகவும் அசுரர்களை மற்றொரு பக்கமாகவும் இருக்க கூறி, நான் இந்த அமிர்தத்தை உங்களுக்கு சமமாக பங்கிட்டு தருகிறேன் என்று கூறி சமாதானப்படுத்தி பகவான் தனது மாயையினால் அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு மாத்திரம் அமிர்தத்தை பரிமாறிக் கொண்டிருக்க, இதை அறிந்த ஒரு அசுரன் மகா தந்திரசாலி ஆனதால் தேவ வடிவம் கொண்டு தேவ பந்தியில் போய் அமர்ந்து தனக்கு கிடைத்த ஒரு பங்கு அமிர்தத்தை புசித்து விட்டான். இதை அறிந்த மோகினி வடிவம் கொண்ட பகவான் தன் கரத்திலிருந்த அகப்பையால் அவ்வசுரனின் தலையில் அடிக்க அவனது தலை அறுபட்டு கீழே விழுந்தது. அவ்வாறு விழுந்துவிட்ட சிரசை ஒரு பாம்பின் தலையை வெட்டி அப்பாம்பின் உடலை அசுரனின் சிரசிற்கும் அசுரனின் தலையை பாம்பின் தலைக்குமாக பொருத்தி, ராகுவே அமிர்தபானம் அருந்திய அவ்வசுரன் என்று அறிவாய். இவனது தலையானது அறுபட்ட காரணத்தினால் அவனுக்கு ராகு என்று பெயர் வந்தது. ஆகையினால் ரத்தினங்களை அடைவதற்கான எவ்வித முயற்சி செய்ய வேண்டுமோ அதன்படி செய்வாயாக என்று கூறி ஜலந்தரனுக்கு ஆசி கூறி விடை பெற்று சென்றார் நாரத மாமுனிவர். அப்பால் ஜலந்தரன் சற்று நேரம் ஆலோசித்து, ஆம், நாரதர் கூறியவையெல்லாம் உண்மையே. தேவர்கள் மோச கருத்துடன் நம் இனத்தாரை மயங்க செய்து இரத்தினங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு விட்டனர். இது தகாத செய்கைதான் என்று மிக்க ஆக்ரோஷத்துடன் பல்லை கரகரவென்று கடித்து கொண்டு, அட துரோகி தேவேந்திரா, தேவர்களுக்கு அரசன் என்ற பதவி உனக்கு தகுமா? எப்போது இரு தரப்பாரும் சேர்ந்து சமுத்திரத்தை மதனம் செய்தீர்களோ அதன்படி சமுத்திரத்தில் கிடைக்க பெற்ற சகல வஸ்துக்களும் சமமாக இருதரப்பாரும் அடைந்து கொள்ள வேண்டும். அதுவே நியாயமாகும். அதனன்றி நீயும் தேவர்களுமே சகல ரத்தினங்களையும் ஐஸ்வர்யங்களையும் கொள்ளை கொண்டு அனுபவிப்பது முறையல்லவே. இவைகளையெல்லாம் கபடத்துடன் செய்த சூழ்ச்சியே அன்றி வேறல்ல. இருக்கட்டும் தேவேந்திரா, உன்னிடம் இருக்கும் ரத்தினங்களை நான் அடையாமல் இருக்க போவதில்லை. அப்படி அடையாவிடில் நான் ஜலந்தரன் அல்ல என்று உடனே தூதர்களை நோக்கவே
கஸ்மரன் என்ற ஓர் தூதன் அடிபணிந்து அரசன் முன் வந்து நிற்க, ஜலந்தரன், அடே கஸ்மரா, நீ இந்த க்ஷணமே தேவலோகம் சென்று தேவசபா மண்டபத்தில் வீற்றிருக்கும் தேவேந்திரனிடம், நமது மகாராஜாவான ஜலந்தராசுரன் முன் சமுத்திர மதனம் செய்த காலத்தில் உண்டான ஐஸ்வர்யங்களை எல்லாம் நமக்கு பாகம் கொடுக்காமல் தாம் அபகரித்து கொண்டு வந்திருக்கிறீர். ஆகவே நமக்கு சேர வேண்டிய ரத்தினங்களை உடனே வாங்கி கொண்டு வரும்படியாக கட்டளையிட்டிருக்கிறார். அவ்விதம் கொடுக்காத பட்சத்தில் யுத்தத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அறிக்கை கொடுத்து வர கூறியிருக்கிறார் என்று சொல்லி உடனே பதில் தெரிந்து வா என்று அனுப்பவே, தூதனான கஸ்மரன் ஜலந்தர ராஜனது உத்தரவின் பிரகாரம் ஓடிச் சென்று அமராவதியை அடைந்து சுதர்மா எனும் தேவ சபையில் வீற்றிருக்கும் மகாபதியான தேவேந்திரனை வணங்கி நின்றான். தேவேந்திரனானவன் தன்னை வணங்கி நிற்கும் தூதனை பார்த்து, அப்பா, நீ யார்? வந்த விஷயம் என்ன என்று கேட்க, தூதனானவன், தேவபதியே, நான் ஜெயபுரியை ஜெயங்கொண்டு ஆள்பவரும் காலநேமியின் மருமகனும் ருத்ராம்சத்துடன் விளங்குகின்ற ஜலந்தராசுரன் என்பவரின் தூதன். என் பெயர் கஸ்மரன். மேலும் நமது அரசனோ சமுத்திரராஜனின் புத்திரன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தவிர அசுரர்களுக்கு அரசரான புஜ பல பராக்கிரம வீரராயும் ஒரு குடை நிழலில் நீதி அரசன் தன் தகப்பனாருக்கு உரிமையான சமுத்திரத்தை தர்மம் தவறாமல் அரசாட்சி செய்து வரும் ஜலந்தராசுரன் எம் இனத்தவரும் இனத்தவரும் ஒன்று சேர்ந்து சமுத்திரத்தில் மதனம் செய்யும் கால் அச்சமுத்திரத்தில் தோன்றிய காமதேனு, கற்பக விருட்சம், நவரத்னங்கள் முதலிய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் நமக்கு சேர வேண்டிய பாகம் கொடுக்காமல் மோச எண்ணத்துடன் அவைகளை அபகரித்து கொண்டு கேட்டு வாங்கி வர சொல்லி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். வந்திருக்கிறீர்களாம். ஆகையால் அவை எல்லாம் தங்களிடம் அவ்வாறு தாங்கள் கொடுக்க மறுத்து ஒதுக்குவீராயின் யுத்தத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று நமது அரசர் ஆணையிட்டு என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று உரைத்தான். சசி மணாளன் கோபம் வெளிக்கொண்டவனாய், இத்தூதன் மனதில் கொஞ்சமும் பயமின்றி அஞ்சா நெஞ்சுடன் என்னெதிர் நின்று தயவு தாட்சண்யமின்றி பேசுகிறானே சண்டாளன், இவனை சும்மா விடக்கூடாது என்று தன் தூதர்களை அழைத்து, தூதாக வந்த கஸ்மரனை கொண்டு போய் சிரச்சேதம் செய்யுங்கள் என்று கட்டளையிட, அப்போது சபையில் வீற்றிருந்த பிரதான மந்திரியான சுமதி என்பவர் எழுந்து தேவேந்திரனை பார்த்து, தேவா, அவசரப்படாதீர்கள். எக்காரியமும் தீர்காலோசனை செய்தே செய்யப்பட வேண்டும். மேலும் தூது வந்தவனை கொல்லலாகாது என்று தர்மசாஸ்திரம் கூறியிருக்க நாம் தெரிந்தும் அதை மீறலாமா? நம் கோபத்தை இத்தூதன் மேல் காட்டுவது ஊர்க்குருவியின் மேல் பிரம்மாஸ்திரம் விடுவது போலல்லவா இருக்கும். ஆகையால் நம்மை நாடி வந்த தூதனை ஹிதம் சொல்லி அனுப்புவதே உசிதம் என்று உரைத்த மந்திரியின் மொழிகளை கேட்டு தேவேந்திரனானவன், ஆம், அதுவும் உண்மையே என்று கஸ்மரன் என்ற தூதனை நோக்கி, கஸ்மரனே, நீ உனது அரசனிடம் சென்று சொல்ல வேண்டிய விஷயம் யாதெனில், சமுத்திரமானது எங்களாலும் உங்களாலும் கடையப்பட்டது வாஸ்தவமே. என்றாலும் எனது வஜ்ராயுதத்தின் பயத்தினால் சில பர்வதங்கள் சமுத்திரத்தில் ஒளிந்து மறைந்திருக்கின்றன. தவிர எனக்கு சத்ருக்களான சில ராட்சசர்கள் என்னால் ரட்சிக்கப்பட்ட காரணத்தால் அந்த ராட்சசர்கள் தங்களுக்கு கிடைத்த ரத்தினங்களையும் ஐஸ்வர்யங்களையும் எனக்கே கொடுத்து விட்டார்கள். ஆகவே நான் வேறு விதமான மோச கருத்துடன் அபகரித்து கொள்ளவில்லை. ஆகையால் நியாயப்படி சமுத்திர மதன காலத்தில் கிடைக்கப்பெற்ற ரத்தினங்களும் மற்றும் உள்ள சகல ஐஸ்வர்யங்களும் எனக்கே உரியது. அவைகளில் கிஞ்சித் பாகமும் கொடுக்க முடியாது என்றும் உன் அரசனால் ஆனதை பார்த்து கொள்ளட்டும் என்றும் கூறிவிடு என்று கூறியதை கேட்ட தூதனான கஸ்மரன் தேவேந்திரனிடம் விடை பெற்று தன் நகரத்திற்கு புறப்பட்டான். இப்படி இருக்க ஜலந்தரன் தூது சென்ற கஸ்மரன் இன்னும் வரவில்லையே என்று மகா கோபத்துடன் வீற்றிருக்க, அச்சமயத்தில் தூதனான கஸ்மரனும் வந்து சேர்ந்து தேவேந்திரன் கூறியபடி ஜலந்தரனிடம் தெரிவிக்க, அதை கேட்ட ஜலந்தரன் கோபம் மேலிட்டு கண்களில் தீப்பொறி பறக்க, தேவேந்திரனே, என்ன கர்வம் உனக்கு? தேவர்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கின்ற மமதையா? எனக்கு நீ ஒரு அற்ப பதருக்கு சமம்.
தேவர்களை எல்லாம் ஜெயித்து ஜெய பேரிகை கொட்டி ஜெய ஏவலாளர்களாக சமுத்திரராஜனின் கொடியை நிலைநாட்டி உங்களை எனது ஏவலாளர்களாக வைத்து கொள்ளாவிடில் நான் சமுத்திரராஜனின் புதல்வன் அல்ல, ருத்ராம்சம் பொருந்தியவனும் அல்ல, எனது பெயரும் ஜலந்தரன் அல்ல. தேவேந்திரனே, என்னை அற்பமாகவா மதித்து விட்டாய் என்று உடனே தனது மந்திரியை நோக்கி, அமராவதி மீது படையெடுக்க வேண்டிய ரத கஜ துரக பதாதிகள் முதலிய சகல சேனைகளையும் சித்தம் செய். இன்றே புறப்பட்டு அமராவதி எல்லையை அடைய வேண்டுமென கூறினான். மந்திரியும் அவ்வாறே சித்தம் செய்து அசுர ராஜனாகிய ஜலந்தரனுக்கு அறிவிக்க, ஜலந்தரன் தனது படைகளுடன் புறப்பட்டு தேவேந்திர பட்டணமாகிய அமராவதியின் எல்லையை அடைந்து அங்கு நல்ல கூடாரங்களை அமைத்து அங்கேயே ஓரிரவை கழித்தான். மறுநாள் காலையில் எழுந்ததும் ஜலந்தரன் தன் சேனாதிபதியை அழைத்து யுத்தத்திற்கு சேனைகளை தயார் செய்து யுத்த பேரிகை முழங்கட்டும் என்று கட்டளையிட, அவ்வாறே ஜலந்தரனுடைய பரிவாரங்கள் யுத்த பேரிகை முழங்கினார்கள். ஸ்வர்காதிபதியான தேவேந்திரன் யுத்த பேரிகையை கேட்டும் சத்துருக்கள் நமது எல்லையை நாடிவிட்டார்கள் என்ற செய்தியை ஒற்றர்கள் மூலம் தெரிந்ததும் உடனே தானும் தன் தேவ சைனியங்களை திரட்டி கொண்டு யுத்தத்திற்கு தயாராகி புறப்பட்டு யுத்த களத்தை அடைந்தான். அவ்வாறு அடைந்து இருதரப்பினரும் வில், அம்பு, வேல், தடி, சூலம், முசலம், தண்டம் முதலிய தங்கள் ஆயுதங்களை பிரயோகித்து மிக உக்கிரமாக யுத்தம் செய்யும் போது போர்க்களத்தில் இரத்த வெள்ளம் ஓடலாயிற்று. இருதரப்பிலும் பலர் மாண்டனர். என்றாலும் தேவர்களை காட்டிலும் அசுரர்களே அதிகமாக மாண்டனர். இதை அறிந்த அசுரகுருவாகிய சுக்ராச்சாரியார் மாண்ட அசுரர்களை தனது மந்திர சக்தியால் உயிர்ப்பித்தார். எழுந்த அவ்வசுரர்களும் யுத்தம் புரியலானார்கள். மீண்டும் கோரமான யுத்தம் நடக்கலாயிற்று. அசுரர்கள் மிக்க ஆக்ரோஷத்துடன் போர் புரியவே தேவர்கள் ஆயிரக்கணக்கில் மாண்டு போயினர். அப்பொழுது தேவேந்திரன் தனது சைன்யங்கள் அதிகமாக மாண்டு போவதை பார்த்து தேவகுருவான பிரகஸ்பதியை நினைக்க, உடனே பிரகஸ்பதியானவர் தோன்றி தன் ஜீவ மந்திரத்தை ஜபித்து துரோண பர்வதத்தில் இருக்கும் ஜீவதான மூலிகையை பிரயோகித்து மாண்ட தேவர்களுக்கு உயிர் பிச்சை தந்தார். உடனே உயிர்த்தெழுந்த தேவர்களும் யுத்தம் புரிந்து தேவ சத்ருக்களான அசுரர்களை அநேக அஸ்திர சஸ்திரங்களால் அடித்து விரட்டி துரத்தி முன்னிற்க ஒட்டாது பின்னடைய செய்தார்கள். அவ்வாறு பின்னடைந்து ஓடிய அசுரர்கள் அசுரகுரு சுக்ராச்சாரியாரிடம் சென்று, சுவாமி, யுத்தத்தில் மாண்ட தேவர்கள் யாவரும் மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்து மிக கடுமையாக யுத்தம் செய்து எங்களை சின்னா பின்னப்படுத்தி சிதற அடித்து பின்னடைய செய்து விட்டார்கள். நாங்கள் பொறுக்க மாட்டா ஓடி வந்தோம் என்று தெரிவிக்க, சுக்ர பகவான் ஞான திருஷ்டியால் பிரகஸ்பதியானவர் துரோண பர்வதத்தில் உள்ள ஔஷதிகளை கொண்டு தேவர்களுக்கு பிராணனை அளித்திருக்கிறார் என்பதை அறிந்து அசுரர்களை நோக்கி, நீங்கள் யாவரும் காணாதபடி துரோண பர்வதத்தை அடியோடு பெயர்த்து எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள். அப்படி செய்துவிட்டால் மாண்ட தேவர்கள் உயிர்த்தெழ மாட்டார்கள். நமது சேனைகள் யாவரும் திடமாக வீரத்துடன் போர் புரியலாம் என்று கூற, அதை கேட்ட அசுரர்கள் உடனே புறப்பட்டு அம்மலையை கண்டுபிடித்து அடியோடு பெயர்த்து எடுத்து நட்ட நடு சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். பின்னர் மீண்டும் கோரமான யுத்தம் ஏற்பட்டு தேவ சைன்யமானது அடிபட்டு பின்னடைந்து ஓடி தேவேந்திரனை சரணமாக அடைந்தது. இதை கண்ட தேவேந்திரன், ஆஹா, என்ன ஆச்சரியம்! தேவ சைன்யமே தோற்று ஓட தலைப்பட்டதே, ஒரு நாளும் இல்லாத சம்பவமல்லவா இது என்று நினைத்தவனாக, ஜலந்தரன் உண்மையில் ருத்ராம்சம் பொருந்தியவன்தான். அவனது சைன்யமும் மிகவும் மூர்க்கமாக சமர் புரிகிறது. இனிமேல் நம்மால் தாங்க முடியாது. ஸ்வர்க்கத்தில் இனிமேல் இடம் கிடையாது. ஆகையால் நான் இப்படியே திரும்பி போய் மேரு பர்வதத்தில் இருக்கும் குகையில் எல்லா தேவர்களும் வாசம் செய்வோம் என்று நினைத்து தேவர்களிடம் சொல்லி எல்லா தேவர்களையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு மேரு பர்வதம் அடைந்து குகையில் வாசம் செய்யலானார்கள். தேவர்கள் யாவரும் ஓடி மறைந்து விட்டதை அறிந்த அசுரர்கள் ஜலந்தரனிடம் இவ்விஷயத்தை தெரிவிக்கவே, ஜலந்தரன் நேரில் யுத்தகளம் வந்து பார்த்து நமது வீரர்கள் கூறியது உண்மைதான் என சந்தேகமற தெளிந்து யோசிக்கலானான்.
அச்சமயத்தில் சுக்ராச்சாரியார் ஜலந்தரனை நோக்கி, ஜலந்தரா, என்ன யோசிக்கிறாய்? தேவர்கள் நம்முடன் யுத்தம் செய்ய சக்தியற்று பின்னடைந்து ஓடி தேவேந்திரனிடம் முறையிட்டு யாவரும் கூடி ஆலோசித்து மேரு பர்வதத்தில் இருக்கும் ஓர் குகையில் வாசம் செய்ய போய்விட்டார்கள் என்று சொல்ல கேட்ட ஜலந்தரன் மகா கோபத்துடன், அடே தேவேந்திரா, என்னை மதிக்காத உன் கொட்டத்தை அடக்குகிறேன் என்று மிக்க ஆத்திரங்கொண்டு தனது சைனியங்களை திரட்டி கொண்டு மேரு பர்வதத்தை நாடி புறப்பட்டான் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியதை கேட்ட தேவி சத்யபாமை தேவர்களின் கதியை கூறும்படி நாயகனை வேண்ட ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா கூறலானார். 10ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.